யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது In the book of Exodus when we read, 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? what is the 3rd chapter mention? நான் உன் கூக்குரலை கேட்டேன். I have heard your affliction. என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். I have heard the affliction of my people. அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். I have seen the pains of the people. யாத்திராகமம் 3, 7, 8, 9 வாசி. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் எபூசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆண்டவர் பார்க்கல, கேட்கல, எனக்கு உதவி செய்யல அப்படிங்கிற ஒரு புலம்பல் கடந்த நாட்கள்ல உங்கள அநேகருக்கு இருந்தது. In the past days we were having some lamentation. The Lord did not see me, Lord did not hear my supplications. அதுக்கு இன்னைக்கு இந்த மாசத்துல உனக்கு பதில் கொடுக்கிறார். The Lord is going to give you answer in this month. நான் பார்த்தேன், I have seen it, நான் அதை கேட்டேன், I have heard it, நான் அதை அறிந்தேன், I have known it. அது என் சந்நிதியில் வந்து எட்டினது. It came to my presence. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. The Lord is telling this. நான் பார்க்கவே பார்த்தேன், I have seen it, அதை கேட்கவே கேட்டேன், I have heard their cry, அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know their sorrows. அந்த கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. The supplication was sitting upon my presence. அதற்காக அவர்களை நல்ல இடத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கி இருக்கிறேன். I have come down to take them into a good land. இது இந்த மாதத்துல தெய்வம் கொடுக்கிற வார்த்தை. This is the word the Lord is giving us to in this month. ஜூன் மாதம் தேவன் உனக்காக இறங்கி வந்து கிரியை செய்யற ஒரு டைம். In this June month the Lord is going to descend down and he is going to work for you. உங்க வேலை ஸ்தலத்துல இறங்கி வருவார். The Lord will come in your job. உன் வீட்ல இறங்கி வருவார். The Lord will come in your house. வீட்டுக்குள்ள இறங்கி வருவார். The Lord will come into your house. உன்னுடைய பிசினஸ்க்குள்ள வருவார். The Lord will come into your business. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many are believing this? அந்த வேலைக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக நீ போட்ட சத்தம் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில எட்டி இருக்கிறது. All the cries that you have made unto God has entered in the presence of God. பிசாசு, மனிதர்கள், சூழ்நிலைகள் உன்னை ஒடுக்கினதை கர்த்தர் கண்டார். Satan, people and all the persons that have oppressed you, the Lord have seen it. கண்களை உண்டு பண்ணினவர் காணாரோ? The Lord has made his eyes have seen. செவிகளை உண்டு பண்ணினவர் கேளாரோ? The Lord has made ears and have heard it. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. His hands are not shortened to be save us. இதுக்கு பிறகுதான் அற்புதங்கள் தொடங்க போகுது. After this miracles is going to begin. அற்புதத்துக்கு ரெண்டு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. There are two words mentioned for miracle. ஒன்று அற்புதம். One is miracle. இன்னொன்னு அது சத்துருக்களுக்கு வாதையாக இருந்தது. Secondly, it becomes a plague for the Satan. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அது எப்படி இருந்துச்சு? அப்பா கர்த்தர் என்ன மாதிரி செய்றாரு. ஆனா சத்துருக்களுக்கு அது அற்புதமா தென்படல. அது எப்படி தென்பட்டுச்சு? அவங்களுக்கு பயங்கரமான வாதை. For the people of Israel it was made an amazing or marvelous thing for them, but for the enemies it is like a plague for them. கண்களை மூடுங்க. Let us close our eyes for a minute. நம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். The Lord have heard the afflictions of the people. அவர்களுடைய பாதைகளை பார்த்திருக்கிறார். The Lord have seen their cry. நம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரின் சத்தம் அவர் சந்நிதியில் எட்டினது. The cries of the Lord have entered the presence of God. நான் அவர்களை நல்ல விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். I have come down in the midst to make them இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துல நம்முடைய சபையில இந்த இடத்துல கால் வைக்கிற எல்லாருக்கும் சொந்தமாக்கப்படும்படியாக ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கின தெய்வம் எங்களுடைய ஜனத்துக்காக சபைக்காக நீர் இறங்குகிறீர். ஹல்லேலூயா. ரபக்கடபக்கடபக்கடபக்கதிரபக்கதிராரியா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. இயேசுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தனித்தனியாக கர்த்தர் இறங்கி அவர்களுக்காக தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For 5 minutes we are going to be on knees and praise God. கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம். For 5 minutes. அதிகபட்சம் போச்சுனா ஒரு 7 நிமிஷம் ஆகும். Or 7 minutes. அப்படிதானே?
எல்லா விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஒவ்வொரு வீடுகளிலும் கல்வாரி ரத்தம் தெளிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜப வீடுகளாய் வீடுகளை மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை ஜப வீரர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச வீரர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை நீதிமான்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை சந்திக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ரிசல்ட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்த கட்ட படிப்புக்கு நல்ல இடங்களில் சீட்டு கிடைக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பத்தின் வருமானத்தை பெருக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையின் பிரயாசங்களை தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய விவாக காரியங்களை பொறுப்பெடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதிர்ப்புகள், போராட்டங்கள், போட்டிகள், பொறாமைகளை நிர்மூலமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபங்களை மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்கள்ல ஒரு மனம், அன்பு, ஐக்கியம், சமாதானத்தை கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடிப்பழக்கத்தில் இருக்கிற பையங்க பெற்றோர்களை கர்த்தர் சந்திக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு விரோதமான சக்திகளை முறியடிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செய்வினைகள், ஏவல்கள், பில்லி சூனியங்களை முறியடிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோர்ட்டுகள், கேசுகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயத்தை கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 குழந்தை எல்லாருக்கு குழந்தை கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைவிடப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் பராமரிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவையான பணம், பொருள், உதவிகளை கர்த்தர் கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வழியில வாகனங்கள்ல இரத்த கோட்டைக்குள்ள மறைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், மரணங்களுக்கு விலக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தின் ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனுஷனுடைய கண்ணிகள் எல்லாம் தெரிக்க வைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிசாசின் ஆலோசனைகள் எல்லாம் கவிழ்த்து போட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. அவர்கள் கையின் பிரயாசங்களை நூறத்தனையாய் கோடித்தனையாய் ஆசீர்வதிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜனங்களை வெற்றி சிறக்க பண்ண முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதி பலவீனங்கள் அணுகாதவண்ணம் வேலி அடைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டிருக்கிற மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போதமான கிருபையை அனுப்ப முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய நடத்திப்புக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவாஞ்சலிஸ்டுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மிஷனரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காடுகள், மலைகள், தீவுகளில் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அரபு தேசங்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சைனால ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு உலகத்தில் உள்ள விசுவாச வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு உலகத்தில் உள்ள சபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியாவின் ஆட்சிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தமிழக ஆட்சிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். RSSின் வல்லமையை முறியடிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷத்துக்கு விரோதமான ஆவிகளை முறியடிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தேசத்தை திறந்த வாசலை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சபைகளிலும் ஒரு எழுப்புதலை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சபைகளிலும் பரிசுத்தமாகுதலை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சபைகளிலும் வருகையின் ஆயத்தத்தை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 4 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 6 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 10 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞாயிறு காலை ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங்குக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்கள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏரியா பிரேயர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரிகள் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரர் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாபேஸ் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உபவாச ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பவனிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கன்வென்ஷன்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷ கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பைபிள் ஸ்டடிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சென்டர் லோக்கல்ல உள்ள எல்லா ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சென்டர்ல லோக்கல்ல உள்ள எல்லா விசுவாசிகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பராமரிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ர 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 தோத்ர. சபைக்குள்ள ஒரு அபிஷேகத்தை, கடைசி கால அபிஷேகத்தை அனுப்ப முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசி கால தூதை அனுப்பி தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்துல சபைக்குள்ள நடப்பிக்க வேண்டிய தெய்வீகமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்துல நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தை நம்மையும் பரிசுத்தமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தை நம்மையும் தெய்வீகமாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தை நம்மையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்திலே இயேசு ஒருவர் என்றால் முழு சபையாய் அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா புதிய ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.